எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டு முதல் அறிவிப்பை அமித்ஷா வெளியிடுகிற போது தெல்ல தெளிவாக அமித்ஷா சொன்னார். எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல இருந்தாரு. எடப்பாடி ஜி அவர்தான் எங்க முதலமைச்சர். அவர் தலைமையிலான அரசு தான் அமையும். பாஜக அதிமுக அரசு அமையும்னு சொன்னார். பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு சொன்னா அப்ப கூட்டணி ஆட்சின்னு தானே அர்த்தம். முதல் அறிவிப்பே அப்படியான அறிவிப்பு தானே. அதுதான் சர்ச்சையாச்சு. அப்ப அந்த சர்ச்சைக்கு விடை தேடுகிற போதுதான் பல கருத்தை சொன்னாங்க. அண்ணன் தம்பிதுரை ஒரு கருத்தை சொன்னாரு, அண்ணன் செல்லூர் ராஜு ஒரு கருத்து சொன்னாரு. இப்ப திரும்ப செல்லூர் ராஜு என்ன சொல்றாரு, பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான். இப்ப நானும் அந்த வழிக்கே வந்துடுறேன். பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான். பொதுச் செயலாளர் தான் வாய் மூடி சம்மதம் தெரிவிச்சுட்டு வந்துட்டாரு. வேற ஏதாவது அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காரா பொதுச் செயலாளரு? இல்ல, அதிமுக தலைமையிலான அரசு, நாங்க மாநில சுயாட்சி பேசுகிற கட்சி, இல்ல மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலத்தில் அமைய போகிற அரசு, கூட்டணிக்கு இங்க இடம் இல்ல, கூட்டணியில் அங்கம் வகிக்கலாம், அரசுல அங்கம் வகிக்க முடியாது, அப்படி ஏதாவது பேசி இருக்கீங்களா? இது வரைக்கும் நேரடியா அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா இந்த இஷ்யூவை? இல்ல. அதிமுக தரப்புல இருந்து ஏதாவது பதில் இருக்கா? அதுவும் இல்ல. இப்ப 2வது மதுரை கூட்டத்துல அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறத ரொம்ப பலமா முன்வைக்கிறாரு. நீங்க நயினார் நாகேந்திரனுடைய குரலையும் இதுல ரொம்ப கவனமா உள்வாங்கிக்க வேண்டியிருக்கு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும்னு தான் சொல்றாரு. அப்ப இவ்வளவு தெளிவா சொல்லிட்டதுக்கு பிறகு அதிமுக வாய் மூடிட்டு மௌனமா இருக்கிறது அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொண்டதாகத்தானே பொருள் கொள்ளப்படும்.